எல்லோருக்கும் வணக்கம். என்னோட ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாமே குறிப்பா பேங்க் நிஃப்டி ஆப்ஷன் ட்ரேடிங்கா இருக்கட்டும், அதே போல ஈக்விட்டில இன்ட்ராடே ட்ரேடிங், 10 மந்த் டார்கெட், 20 மந்த் டார்கெட், கோல்டன் ஸ்டாக்கு, அது மட்டும் இல்லாம லாங் டர்ம், ஷார்ட் டர்ம், இது எல்லாமே சக்சஸ்ஃபுல்லா என்னால் ட்ரேட் பண்றதுக்கு ஒரே ஒரு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா ப்ராஃபிட் ரேஷியோ, அதாவது ரிஸ்க் ரேஷியோ. இங்கே ரிஸ்க்ன்றது ரொம்ப கம்மியாக இருக்கும், ரிவார்டுன்றது பார்த்தீங்கன்னாக்கா பெரிய அளவில் இருக்கும். நான் வைக்கக்கூடிய ரிஸ்க் ரேஷியோ பார்த்தீங்கன்னாக்கா 1:1, 1:2 அப்படிலாம் கிடையாது. ரிஸ்க்னா அங்கே ரொம்ப கம்மி, ரிவார்டு அப்படின்னும் போது அன்லிமிட்டடாக இருக்கும். ஏதாச்சும் ஒரு சில கான்செப்ட் மட்டும்தான் அங்கே டார்கெட் புக் பண்ணுற மாதிரி இருக்கும். உதாரணத்துக்கு பேங்க் நிஃப்டி ஆப்ஷனோட லாஸ்ட் வீக் பர்ஃபார்மன்ஸ் பார்த்தவே நம்ம தெரிஞ்சுக்கலாம். லாஸ்ட் வீக் பர்ஃபார்மன்ஸ் இது. போன திங்கக்கிழமை நான் என்ட்ரி எடுக்கல, என்ட்ரி எடுத்திருந்தாலும் அங்கே நோ கெயின் நோ லாஸ் தான். ஏன்னா ஃபர்ஸ்ட் என்ட்ரி ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகுது, செகண்ட் என்ட்ரியில் அங்கே வந்து ரெக்கவர் பண்ண முடியுது. ஸோ அதனால் வந்து நோ கெயின் நோ லாஸு. மற்ற 4 நாள் கூட பாருங்கள், ப்ராஃபிட்ன்றது பெரிய அளவில் இல்லை, அதே போல் லாஸும் கிடையாது. டோட்டலாக பார்க்கும்போது 1003 ரூபா ப்ராஃபிட்டு. இதில் டேக்ஸ் ப்ரோக்கரேஜ் எல்லாம் போக ஒரு 500 ரூபா ப்ராஃபிட்லேயே நின்றுது போன வாரம். இதில் இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 2 நாள் 10 மணிக்கு மேலே என்ட்ரி கிடைச்சதுனால என்னால் அங்கே என்ட்ரி போக முடியல. அந்த என்ட்ரி போயிருந்தேன் அப்படின்னாக்கா பெரிய அளவில் 2 நாளுமே ப்ராஃபிட்டில் புக் பண்ணியிருப்பேன். 10 to 11 இந்த டைமிங்கில் ஈக்விட்டி இன்ட்ராடேக்காக 20 மந்த் 10 மந்த் டார்கெட்டில் ஸ்டாக் செலக்ட் பண்ண போகிறதுனால ஸோ அங்கே வந்து இதில் கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியாமல் போகுது. அந்த ஒரு சில நாளில் பார்த்தீங்கன்னாக்கா என்னால் ட்ரேட் எடுக்க முடியதில்லை. ஸோ அந்த ஒரு சில நாளில் 2 நாள் வந்து ட்ரேட் என்ட்ரி கிடைச்சிருக்கு. அங்கே எடுத்திருந்தால் நமக்கு பெரிய அளவில் ப்ராஃபிட்டே வந்திருக்கும். பட் அந்த ட்ரேட்லாம் மிஸ் பண்ணாலும் பாருங்கள், டோட்டலாக ஒரு 500 ரூபா ப்ராஃபிட்டில் தான் நின்று இருக்கு. அதே இன்னைக்கு ப்ராஃபிட் அப்படின்னு பார்க்கும்போது நல்ல பெரிய அளவிலே இருந்திருக்கு. ஸோ அது எங்கே என்ட்ரி எடுத்திருக்கேன், என்ன ப்ராஃபிட் லாஸ் வந்திருக்கு அதையும் நம்ம பார்த்துடலாம். ஆப்ஷன் ட்ரேடிங்கில் இன்னியோட இன்வெஸ்ட்மெண்ட் வேல்யூ 5500 ரூபாய், ரிஸ்க்கு வெறும் 150 ரூபா மட்டும்தான். இன்னைக்கு நான் ஓப்பனிங்லேயே என்ட்ரு ஆயிருக்கேன். அந்த ஒரு காரணத்தினால என்னால் பெரிய அளவில் ப்ராஃபிட் புக் பண்ண முடிஞ்சிருக்கு. ஸோ என்னோட அக்கௌண்ட்டில் என்ன ப்ராஃபிட் லாஸ்ன்றதை பார்த்துடலாம். இன்னைக்கு ஆப்ஷன் ட்ரேடிங்கில் ஒரு லாட் தான் என்ட்ரு ஆயிருக்கேன். இன்னியோட ப்ராஃபிட்டு 2824 ரூபா. இங்கே ரிஸ்க் ரேஷியோ பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும், இன்னியோட ரிஸ்க் வெறும் 150 ரூபா. ரிவார்டு போது பாருங்க 2824 ரூபா இன்னைக்கு ப்ராஃபிட்ல புக் ஆயிருக்கு. லைவ் மார்க்கெட் கிளாஸ் அட்டன் பண்ண ஒருத்தர் இன்னைக்கு ஸ்கிரீன்ஷாட் அனுப்பியிருக்காரு. மை இன்வெஸ்ட்மெண்ட் இஸ் 2200 ஒன்லி. 2200 ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் வச்சுக்கிட்டு 617 ரூபா ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்காரு. பெஸ்ட் ஆஃப் லக் சார். அதே போல இவர் ஈக்விட்டியில் இன்ட்ராடே ட்ரேட் பண்ணியிருக்காரு. இதில் அவரோட ப்ராஃபிட் டுடே 454 ப்ராஃபிட் புக்டு. ஓகே, 454 ரூபா ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்காரு. இன்னியோட ட்ரேடிங்கில் 10 மந்த் டார்கெட், 20 மாதங்கள் என்னோட டார்கெட், கோல்டன் ஸ்டாக், இதில் என்னென்ன ஸ்டாக் வந்திருக்கு, இதில் என்ன ப்ராஃபிட் லாஸ் வந்திருக்கு அப்படின்றத நம்ம ஒவ்வொன்றா செக் பண்ணிக்கலாம். 10 மந்த் டார்கெட் இந்த கான்செப்டில் இன்னைக்கு ஒரு டோட்டலாக 5 ஸ்டாக் எக்ஸிக்யூட் ஆயிருக்கு. பிஎன்பி 500 ரூபா ப்ராஃபிட்டில் புக் ஆயிருக்கு. எம்ஜிஎல் 490 ரூபா லாஸில் புக் ஆயிருக்கு. டாடா ஸ்டீல் 400 ரூபா ப்ராஃபிட்டில் புக் ஆயிருக்கு. லூதா 1600 ரூபா லாஸில் புக் ஆயிருக்கு. பிரிட்டானியா 290 ரூபா லாஸில் புக் ஆயிருக்கு. டோட்டலாக இந்த 5 ஸ்டாக்ல லூதா மட்டும் கிட்டத்தட்ட ஒரு 1.5% மேலே லாஸில் புக் ஆயிருக்கு. இதில் டோட்டலாக இன்னைக்கு ஒரு 1.5% லாஸில் புக் ஆயிருக்கு. 20 மாதங்கள் என்னோட டார்கெட் இந்த கான்செப்ட்ல இன்னைக்கு டோட்டலாக 4 ஸ்டாக் எக்ஸிக்யூட் ஆயிருக்கு. இன்ஃபில மட்டும் 200 ரூபா லாஸில் புக் ஆயிருக்கு. எஸ்பிஐ 600 ரூபா ப்ராஃபிட்டில் புக் ஆயிருக்கு. ஐசிஐசிஐ பேங்க் 550 ரூபா ப்ராஃபிட். டாடா ஸ்டீல் 1000 ரூபா ப்ராஃபிட்டில் புக் ஆயிருக்கு. டோட்டலாக இந்த கான்செப்டில் 1950 ரூபா, 2% இந்த கான்செப்டில். 10 மந்த் டார்கெட் இந்த கான்செப்ட்லேருந்து எடுக்கக்கூடிய கோல்டன் ஸ்டாக்கு இன்னைக்கு என்ட்ரி எதுவுமே கிடைக்கல. ஸோ இன்னைக்கு கோல்டன் ஸ்டாக் நில். லாஸ்ட்டாக ஒரு மாதமாகவே ஈக்விட்டி இன்ட்ராடேக்காக ஒரு புது ஸ்ட்ராட்டஜி ஒன்று ஃபாலோ பண்ணி டெஸ்ட் பண்ணிட்டு வந்தேன். இன்னைக்கு அதை வந்து ப்ராக்டிக்கலாக இன்னைக்கு ட்ரேட் எடுக்கணும் அப்படின்ற ஒரு ஐடியாவில் இருந்தேன். பட் ஆனால் இன்னைக்கு என்னால் ட்ரேட் எடுக்க முடியல. ஸோ இருந்தாலும் இன்னைக்கு என்ன ஸ்டாக் வந்திருக்கு, அதில் என்ன ப்ராஃபிட் லாஸ் வந்திருக்கும் அப்படின்றத நம்ம இப்போ செக் பண்ணிக்கலாம். இன்னைக்கு காலையில் எடுத்துருக்கக்கூடிய 3 ஸ்டாக் இதுதான். பிஎஸ்சி, எம்ஜிஎல், ஃபின் கேபிள்ஸு. பிஎஸ்சி ஃபஸ்ட்டு பார்த்துருவோம் நம்ம. பிஎஸ்சி 488.65 ஹை பிரேக் ஆகலை, 475.70 லோ பிரேக் ஆகலை, 481.35 லோ பிரேக் ஆகுது. லோ பிரேக் ஆகிட்டு 477.20 வருது. 1% வரல, 1% நியரில் வந்திருக்கு. பட் ஆனால் நமக்கு சூப்பராக 1% வரல. பட் இருந்தாலும் இது எங்கே எக்ஸிட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா 483 ரூபா. கிட்டத்தட்ட இதில் வந்து ஒரு 0.5% இன்னைக்கு லாஸ் வந்திருக்கு. எம்ஜிஎல் 984 ரூபா 30 காசு ஹை பிரேக் ஆகலை. 960 ரூபா 50 காசு லோ பிரேக் ஆகுது. லோ பிரேக் ஆகிட்டு 955 ரூபா 5 ரூபா தான் இறங்கியிருக்கு. தென் 964 ரூபா 90 காசுக்கு இங்கே பிரேக் ஆகுது. ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகுது 4 ரூபா.
அந்த செகண்ட் என்ட்ரியில் அந்த 4 ரூபா லாஸ் வந்து ரெக்கவர் ஆகுது. இதில் நோ கெயின் நோ லாஸ். இன்னைக்கு ஃபின் கேபிள்ஸில் இன்னைக்கு 827.50 ஹை பிரேக் ஆகலை, லோ பிரேக் ஆகுது 813 ரூபா 45 காசு, கிட்டத்தட்ட 776 ரூபா வரைக்கும் அது போயிருக்கு. நம்மோட டார்கெட் 1%. ஓகே, இன்னைக்கு இதில் 1% ப்ராஃபிட் புக் ஆயிருக்கு. எம்ஜிஎல் நோ கெயின் நோ லாஸு, இதில் ஒரு 0.5% லாஸு. டோட்டலாக இன்னைக்கு 0.5% ப்ராஃபிட்டு. இது டேக்ஸ் அண்ட் ப்ரோக்கரேஜ் எல்லாம் போக இன்னைக்கு நோ கெயின் நோ லாஸு, ஜீரோவில் தான் முடியும். என்னோட லைவ் மார்க்கெட் கிளாஸஸ் எல்லா ஒர்க்கிங் டேஸ்லையும் நடந்துட்டு தான் இருக்குது. நீங்கள் டைரெக்டாக என்னோட ஆஃபீஸ்க்கு வந்து அட்டன் பண்ணணும் அப்படின்னு நினச்சினாலும் அட்டன் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் ஆன்லைனில் அட்டன் பண்ணாலும் அட்டன் பண்ணிக்கலாம். இந்த மொபைல் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். நாளைக்கு மார்க்கெட் லீவு. புதன்கிழமை மார்க்கெட் ட்ரெண்டில் என்னோட ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆக போகுது, அதில் என்ன ப்ராஃபிட் லாஸ் வருது அப்படின்றத புதன்கிழமை வீடியோவில் பார்க்கலாம். பாய்.